Example 11.22 evaluate integration of tan x plus cot x whole square into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் tan x plus cot x the whole square into dx அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி இருக்குது? tan வந்து a மாரியும் cot x வந்து b மாரியும் இருக்கும். அப்போ a plus b the whole square equal to a square plus 2ab plus b square ஃபார்மில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இன்டெகிரேஷன் எடுத்துகிட்டு tan ஸ்கொயர் ப்ளஸ் 2 into tan x plus cot x 2ab மாரி எடுத்துகிட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு b ஸ்கொயருக்கு பதில் அங்கே என்ன இருக்குது cot x ஸ்கொயர் இன்ட்டு அப்படி நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அந்த ஃபார்முலா மெத்தடை எக்ஸ்பேண்ட் அல்ஜிப்ரிக் ஃபார்மை இன்டெகிரேஷனில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறது ஓகேங்களா? இப்போ இதுமாரி பார்த்த உடனே அடுத்தது நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் பார்க்குறோம். 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் என்ன வருது? ஃப்ரம் trigonometric identities. இந்த ஐடென்டிட்டிஸில் பார்க்கும்போது இந்த tan ஸ்கொயர் அப்படின்போது tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் -1 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த tan ஸ்கொயருக்கு பதில் நம்ம சீக்கன் ஸ்கொயர் -1 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம் இல்லைங்களா? அதுக்கு இதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றத நம்ம அப்படியே இதை மாற்றி எழுதுகிறோம். இந்த tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இப்படி மாற்றி எழுதுகிறோம். 2க்கு 2 போட்டுக்கிறோம். அடுத்து tan x cot x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ப்ளஸ் cot ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன ஃபார்முலாஸில் நம்ம என்ன செய்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 போட்டுட்டோம், ப்ளஸ் போட்டுட்டோம். இந்த 2 tan x cot x இதை இங்கே நம்ம தனியாக எழுதி காமிக்கிறோம் பாருங்கள். 2 tan x cot x அப்போ 2 tan xக்கு tan x அப்படியே போட்டுக்கிறோம். காட்டுனா 1/tan x. அப்போ இந்த tan x கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 2 into 1 என்ன கிடைக்கும்? 2. அதனால தான் இந்த இடத்துல 2ன்னு போட்டுடுறோம். இது ஃபுல் ஃபால் இது நம்ம 2ன்னு சிம்பிளிஃபை எடிட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளஸ் அடுத்து cot ஸ்கொயர் எக்ஸு. cot ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்மில் என்ன வரும் நம்மளுக்கு? cot ஸ்கொயர் எக்ஸ் -1. இது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம எடுக்கும்போது cot ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து என்னது? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. இதுக்கு பதில் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 தூக்கி இங்கே போட்டுடுறோம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்புக்கு தான் இந்த ஸ்டெப்பு இங்கே கீழே கொடுத்துருக்கேன் நான். இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கிது. அங்கே 2 தூக்கி போட்டுட்டோம். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? integration of secant square x -1 plus 2 cosecant square x -1 into dx அப்படின்னு கிடைக்குது. to remove the bracket அப்போ நம்ம bracketை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ secant square xக்கு secant square x போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? இந்த trigonometric வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? இப்போ secant square xக்கு secant square x எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் cosecant square x அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். அப்புறம் இந்த +2 தூக்கி எழுதுவோம். இந்த -1 தூக்கி இங்கே எழுதுவோம். இங்கே இருக்கிற -1 தூக்கி இங்கே எழுதுகிறோம். இப்போ -1 என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். இந்த -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்? இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அதுதான் ஃபைனலாக கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அடுத்து இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் உங்களுக்கு? இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லைங்களா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? tan x அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதில் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் நம்ம tan xன்னு போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, டிஎக்ஸ் வரக்கூடாது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? tan x கிடைக்குது. அதை எழுதிடுறோம். ப்ளஸுக்கு அப்படியே ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, டிஎக்ஸ் வரக்கூடாது. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் நம்ம என்ன செய்கிறோம்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸை போட்டுறோம். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -cot x ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இதை நல்லா ஞாபகமாக நம்ம எழுதி வச்சு போட்டுக்கணும் ஓகேங்களா? ப்ளஸ் சி. அப்போது அடுத்தது என்னது? tan xக்கு tan x போட்டுடுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அங்கே போட்டுக்கிறோம். cot x எழுதி ப்ளஸ் சி. அப்போது tan x மைனஸ் cot x ப்ளஸ் சி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இது புரிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாது. அதனால் ஒரு வாட்டிக்கு
2-3 வாட்டி இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்ம புரிதல் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அதை எடுத்து எந்தெந்த இடத்துல ஆப்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சைனை சேஞ்ச் பண்ணணும், இதையெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக போட்டு பார்த்துக்கணும்.